ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் ரொம்ப பயனுள்ள கிச்சன் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் ரொம்ப சிம்பிளான டிப் தான். நம்மள நிறைய பேர் கீரைனாலே அதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்காமலே விட்டுருவோம். ஆனால் கீரை வகைகள்லையே நிறைய கீரையை ரொம்ப ஈஸியாக சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். குறிப்பாக இந்த சிவப்பு தண்டு கீரை, இந்த கீரை நம்ம ரொம்ப ஈஸியாக இதை க்ளீன் பண்ணிட முடியும். இந்த கீரைக்கட்டை அவிழ்த்துட்டு வேர் பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீரைக்கட்டுக்கு இடையிடையே இருக்கிற புல், ஓட்டைக்கீரை, பழுப்பு கீரை, சொத்தைக்கீரை, இந்த கீரையெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. இப்போ இந்த கீரையை அப்படியே முழுசுமாக பிடிச்சி டேப் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல கழுவுன கீரையை மொத்தமாக கையில் பிடிச்சிட்டு கத்தி வச்சு அப்படியே சின்னதாக கட் பண்ணிடுங்க. இது தண்டு கீரைங்கிறனால இதோட தண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுவுமே நல்லா சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒர்க் வச்ச பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு விடுவோம். அல்லது பெரியவங்க ட்ரெஸ்லையே இந்த மாதிரி ஒர்க் வச்சதெல்லாம் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம மிஷினில் போட்டு வாஷ் பண்ண முடியாது, கையால் தான் துவைக்கணும். மிஷினில் போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த ஒர்க் ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிரும். அந்த மாதிரி கல் எதுவுமே உதிராமல், ஜமிக்கிக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக மிஷின்லேயே போட்டு இதை வாஷ் பண்ண முடியும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம் அல்லது உடம்புக்கே முடியலை அப்படின்னாலும் இந்த ஒர்க்குக்கு எந்த வித சேதமும் ஆகாமல் இதை நம்ம மிஷினில் துவைக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லேசான தலவாணி உரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தலவாணி உரையில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருங்க. இப்போ இதை ஒரு ரிப்பன் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கெட்டிருங்க. உள்ள ட்ரெஸ் நல்ல லூஸாக இருக்கிற மாதிரி, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இடம் விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மூட்டையை அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாம். அந்த ஒர்க்குக்கெலாம் எந்தவித டேமேஜும் ஆகாது, ட்ரெஸ்ஸுமே நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ கஷ்டப்பட்டு கையால் துவைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸையும் நம்ம மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்கிட்ட கொடுத்தா நெல்லிக்காயெல்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி நெல்லிக்காய் விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நெல்லிக்காயை சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஸோ தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் இந்த நெல்லிக்காய் பீஸ் எல்லாம் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த நெல்லிக்காயோட சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிரும். ஸோ தண்ணி குடிக்கும் போதே நெல்லிக்காயோடைய சத்தும் சேர்ந்துமே கிடச்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சாம்பார் வச்சு முடித்து இறக்கும்போது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சுருங்க. சாம்பாரில் நெய் சேர்க்கும்போது சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி கனமான பேண்ட் அல்லது கனமான ட்ரெஸ் மேலே ஊக்கு வச்சு பின் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஊக்கு உள்ளே இறங்கவே இறங்காது, பின் பண்ணவே முடியாது, ஊக்கு தான் நெளிஞ்சு போகும். ஸோ இதை ஈஸியாக பின் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு சோப் எடுத்துக்கோங்க. இந்த சோப்பில் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த ஊக்கு வச்சு நல்லா குத்தி எடுங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ் மேலே நீங்கள் குத்தும்போது ரொம்ப ஈஸியாக குத்த முடியும். அடுத்ததாக நெல்லிக்காய் மிட்டாய் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே நம்மளால் செய்ய முடியும். இது செய்கிறதுக்கு 20லேருந்து 25 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் வேக வைங்க. இப்போ பாருங்கள், நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச நெல்லிக்காயில் விதையெல்லாம் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி வச்சு 1 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க.
இப்போ பாருங்க நெல்லிக்காய்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஆனால் நெல்லிக்காயில் இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டுருக்கோம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் விட்டுட்டு நெல்லிக்காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட வேணாம். லெமன் ஜூஸ் போடுறதுக்கு ஷர்பத் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம், அல்லது அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா பரத்தி விட்டுட்டு மொட்டை மாடியில் வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நெல்லிக்காயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2-3 மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை சட்னி செய்யலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் உணவில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் முடி கருன்னு அடர்த்தியாக வளரும். இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துட்டு இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சுலபமான கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணியாச்சு. இட்லியோட தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பர்னர் இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்காயில் இருந்து ஒரே ஒரு இந்த நார் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ கேஸ் வர்ற இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த நார் வச்சு லைட்டாக குத்தி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டீங்கன்னா ஏதாச்சும் அடைப்பு இருந்தாலும் அது போயிடும். இப்போ பாருங்கள் பர்னர் நல்ல கிளியராக எரியுது. உங்கள் கேஸ் ஸ்டவ்வும் சரியாக எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சாம்பாருக்கு அல்லது பருப்பு வேக வைக்கும்போது இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் மூடி வழியாக வெளியேயும் லீக் ஆகாது. பாருங்கள் மூடியில் கொஞ்சம் கூட பருப்பு ஒட்டவே இல்லை. ஸோ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே அடிப்பிடிச்ச இந்த மாதிரியான விடாப்பிடியான கரையை ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பால் பாத்திரத்தில் பாருங்கள் பாலெல்லாம் நல்லா பிடிச்சி போய் இந்த அளவுக்கு கரிஞ்சு போயிருச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அடிப்பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கத்தி வச்சு அதை தேய்ச்சி விடும்போது அந்த அடிப்பிடிச்சதெல்லாம் அப்படியே உறிஞ்சி வரும். இப்போ அதோடைய ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு அதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள் முக்கால்வாசி கறியெல்லாம் போயிருச்சு. இப்போ பாத்திரம் கழுவுற சோப் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டால் பாருங்கள் அந்த அடிப்பிடிச்ச கறியெல்லாம் போயிருச்சு. பாத்திரம் பழைய மாதிரியே நல்லா க்ளீன் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.